ஹலோ வெல்கம் டு மை சேனல். என் பேர் மோனா. நீங்கள் தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் வெல்கம் டு அ சண்டே சிட்சாட் செஷன். ஸோ லாஸ்ட்டு சண்டே சிட்சாட் செஷனில் வந்துட்டு நான் இன்ஸ்டாகிராமில் Q&A போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன். லைக் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேளுங்க அப்படின்ட்டு. எனக்கு வந்து நிறைய மெஜாரிட்டி வந்து வெட்டிங் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்திருந்து அப்படின்றதுனால நான் ஒரு வெட்டிங் ரிலேட்டட் Q&A வந்துட்டு லாஸ்ட் சண்டே சிட்சாட் வீடியோவில் போட்டிருந்தேன். பட் அதர் மேக்கப் ரிலேட்டட் விஷயங்கள் ஆர் வெட்டிங் சம்மந்தம் இல்லாத மாதிரியான சில கேள்விகள்லாம் வந்து தனியாக நான் ஒரு நெக்ஸ்ட் சண்டே சிட்சா வீடியோவில் பேசுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு அந்த கொஸ்டின்ஸ்லாம் நான் கவர் பண்ணுறேன். அண்ட் இந்த லுக் அப்படியே நான் கிரியேட் பண்ணிட்டே பண்ண போகிறேன். இந்த லுக் வந்துட்டு நத்திங் ஸ்பெஷல், நத்திங் நியூ. இட்ஸ் ஜஸ்ட் சேம் ஓல்ட் மேக்கப். பட் ஐ வாண்ட் டு ஃபில்ம் ஃபியூ அதர் வீடியோஸ் அண்ட் ஐ ஆல்சோ ஆம் கோயிங் அவுட். அதனால சரி, ஐ மைட் அஸ் வெல் கெட் ரெடி அண்ட் டாக் டு யூ கைஸ் அப்படின்ட்டு ஐ தாட். So let's get started. முதல் கொஸ்டின் குள்ள போயிடலாம். Which moisturizer is good for dry and dark skin? Can you suggest a perfect brand? Can I say something? Actually, ஸ்கின் கேர்லன்னு வரும்போது இல்லை, ஒன்ஸ் அகேன் இந்த பிளேஸ் வந்து இன்னும் எனக்கு செட்டே ஆகலை. என்னுடைய ஸ்டூடியோ ஐ எம் ஸ்ட்ரகிளிங் ஸோ மச். லைக் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஃபிலிம் பண்ண உட்காந்தேன். ஆனால் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் த பிளேஸ் இஸ் கன்ஜஸ்டட் அண்ட் இட்ஸ் ஓகே. ஸோ என்னன்னா, ஒரு உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெர் இஸ் நோ ஒன் பர்டிகுலர் மாய்ஸ்சரைசர் ஆர் சீரம் ஆர் இது அது ஃபார் ஒன் பர்டிகுலர் ஸ்கின் டைப். எது வேணா யாருக்கு வேணா ஒர்க் ஆகும். திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். இது ரிப்பீட்டிவாகவும் இருக்கும். பட் யாராவது ஒருத்தவங்களுக்காச்சும் இது பார்க்கறது வந்து புரியும். இல்லை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் ஆயிலி ஸ்கின்னுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாய்ஸ்சரைசர் இருக்கும். ட்ரை ஸ்கின்னுக்குன்னு ஒரு 10 மாய்ஸ்சரைசர் இருக்கும். யூ ஜஸ்ட் ஹேவ் டு ட்ரை. ஓகேவா? ஸோ நான் வந்து ரொம்ப பேசிக்காக எது உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லி கேட்பேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிவியா அது பாண்ட்ஸ் இதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அது பட்ஜெட்லேயும் இருக்கும். உங்கள் ஸ்கின் வந்துட்டு ஒரு மாய்ஸ்சரைசர்னு ஒரு விஷயத்துக்கு வந்து பழகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அஃப்கோர்ஸ் அதில் பெஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் கிடையாது. பட் ஸ்டில் ஒரு ஸ்டார்டருக்கு பிகினிங் ஸ்டேஜுக்கு வந்துட்டு இட் would actually work. It still works for me. ஸோ அதனால அதை நான் சேஃபாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ இந்த ஸ்கின்ல வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் போடும்போது உங்கள் ஸ்கின் வந்து டல் ஆகுதுன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னா இட் இஸ் ப்ரோன் டு ஹேப்பன். ஏன்னா உங்கள் ஸ்கின் ட்ரையாக இருக்கும்போது ஒரு டோனில் இருக்கும். அப்புறம் அது மேலே வந்துட்டு ஈரம் படும்போது அது ஒரு டோனில் இருக்கும். ப்ராடக்ட்ஸ் போட்டதுக்கப்புறம் அது ஒரு டோனில் இருக்கும். இட் இஸ் ப்ரோன் டு ஹேப்பன். அது நேச்சுரல் தான், அது காமன் தான். நீங்கள் அன்லஸ் ஒரு இடத்துல ஒரு மேட்டிஃபைங் சன்ஸ்க்ரீன், அந்த ஒயிட் காஸ்ட் கொஞ்சம் பளிச்சுன்னு கொடுக்குற மாதிரியான சன்ஸ்க்ரீன், லைக் ஒரு மாதிரி பவுட்ரி க்ரீம் ஃபினிஷில் இருக்கக்கூடிய சன்ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணாத வரைக்கும் இட் இஸ் கோயிங் டு லுக் சம்திங் லைக் திஸ். என் முகம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணியிருக்கும் போது ஒரு டோனில் இருக்கும். நான் ப்ராடக்ட் போட்ட உடனே இன்னொரு டோனில் இருக்கும். நவ் ஐ ஹேவ் அப்ளைட் இந்த பியூட்டி ஆஃப் ஜோசானோட சன்ஸ்க்ரீன். நான் ப்ராடக்ட்லாம் வந்துட்டு உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அண்ட் லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி நார்மல். ஒரு ட்ரை சர்ஃபேஸில் ஈரம் பட்டுச்சுன்னா அந்த கலர் வந்து மாறுறது கம்ப்ளீட்டாக நார்மல். இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு மேட்டிஃபைங் பவுடர் இல்லைன்னா காம்பேக்ட் வச்சு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஸ்கின்னோட ஆக்சுவல் டோனை வந்து மறுபடியும் வெளியில் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி டியூவி லுக் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா பெஸ்ட் அஃபோர்டபுள் பிரைடல் கன்சீலர் பேலட் வந்து கேட்டிருக்காங்க. பிரைடல்ஸ்க்குன்னு வரும்போது ஐ வுடன்ட் ரெக்கமெண்ட் லைக் அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லிப் டிண்ட் வாயில் போட்டுக்கிறேன். ஸோ அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்து பெஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸாக வந்துட்டு யூஸ் பண்ண போகிறீங்க. பட் அகேன் உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயும் வந்து பெஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து சில வேரியன்ஸில் இருக்குது. பட் கன்சீலர் ப்ராடக்ட்ஸ் பேஸ் ப்ராடக்ட்ஸ்னு வரும்போது ஐ வுட் இன்சிஸ்ட் யூ ஆன் இன்வெஸ்டிங் ஆன் த ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? அது இந்த கன்சீலர், ஃபவுண்டேஷன், பவுடர், செட்டிங் ஸ்ப்ரேன்னு ஓவரால் பேஸ்க்குன்னு வரும்போது யூ 100% ஹேவ் டு லைக் இன்வெஸ்ட் ஆன் குட் ப்ராடக்ட்ஸ். அஃபோர்டபிலிட்டி பார்க்காதீங்க. குட் ப்ராடக்ட்ஸ் அஃபோர்டபுளாக இருந்தால் ஓகே. பட் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இல்லை. அந்த விதத்தில் ஐ வுட் ரெக்கமெண்ட் மேக்கோட கன்சீலர் பேலட் ஆர் நிக்ஸோட கன்சீலர் பேலட். செல்ஃப் மேக்கப்னு வரும்போது மார்ஸோட கன்சீலர் பேலட்ஸ் ஆர் லைக் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். அது நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ நான் யூஸ் பண்ணிருக்க இந்த லிப் டிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஸோட ஒரு லிப் டிண்ட் தான். இதுதான் நான் சொன்னேன். இப்போ நீங்கள் ஒரு பிரைடுக்கு வந்துட்டு ஒரு நல்ல லிப் டிண்ட் உங்களுக்கு போட போறீங்க அப்படின்னும் போது இந்த லிப் டிண்ட் வந்து இட்ஸ் a வெரி குட் லிப் டிண்ட். இது வந்து ட்ரிப் லிப் மிஸ்ட். இது அரௌண்ட் 250 to 350 வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை போட்டுட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு நான் பிரைடுக்குன்னு பண்ணும்போது வெறும் காஸ்ட்லி ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணி சொல்லலாம் கிடையாது. திஸ் இஸ் அ குட் ப்ராடக்ட். திஸ் சர்வ்ஸ் த பர்பஸ். ஸோ அதனால யூ கேன் டூ திஸ். இதை நீங்கள் அப்புறமா ரிமூவ் பண்ணி மேலே வேறு லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். ஸோ பிரைட்ஸ்க்குன்னு வரும்போது பெஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் பார்க்காதீங்க. அஃபோர்டபிலிட்டி என்ன சொன்னேன், பெஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் பாருங்க, அஃபோர்டபிலிட்டி பார்க்காதீங்க. When did I start my makeup journey and why did
ஐ ஸ்டார்டட் vlogging. ஓகே. வென் பார்த்தீங்கன்னா, மேக்கப் ஜர்னி ஆக்சுவலா ப்ரொஃபஷ்னலா ஓகே. யூடியூப்ல வந்துட்டு நம்ம வீடியோ போடலாம்னு ஆரம்பிச்சது வந்து 2017ல. அது வந்து ஐ வாஸ் வொர்க்கிங் பேக் தென் அந்த டைம்ல சிடிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து இட் வாஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. ஸோ எனக்கு வந்து ஒரு ஹாபி வேணுமா இருந்தது. அப்பதான் வந்து யூடியூப்லாம் வந்து பெருசா பூம் ஆச்சு. நான் கூட அது அப்படியே கெரியர்ல வந்து பெரிய ஒரு டெவலப்மெண்ட் குடுக்கும். இதே ப்ரொஃபஷனா எடுத்துரும் அப்படிலாம் கிடையாது. லிட்ரலா அது ஹாபியா தான் நான் ஆரம்பிச்சேன். ஏன்னா, ஐ வாஸ் சோ போர்ட் ஆஃப் தட் அந்த ரொட்டீன் லைக் காலைல எந்திரிக்கிறது, அதுக்கப்புறம் அப்படியே ஓடுறது, கிளம்புறது. எப்படி தெரியுமா இருக்கும் என்னோட ரொட்டீன்? ஆ 6:30 மணிக்கு எந்திரிப்பேன். 7:30 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன் போயிடுவேன். 1 ஹவர் லிட்ரலா 1 ஹவர்ல கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு 2 ஹவர்ஸ் டிராவல். 2 ஹவர்ஸ் டிராவல் பண்ணிட்டு, அதுவும் சும்மா டிராவல் ட்ரெயின்லயே பண்ணல. ட்ரெயின் 1 ஹவர், பஸ் 1 ஹவர். ஸோ இந்த மாரி டிராவல் பண்ணிட்டு ஆஃபீஸ் போயிட்டு, ஆ அது வந்து கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹால்ஃப் ஆஃப் த வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் அதே மாதிரி தான். ஐ திங்க் 7:30 ட்ரெயின். ஆமா 7:30 ட்ரெயின் 9:00 நான் போயிட்டு லாகின் பண்ணணும். அது வந்து 9:00 இல்ல சாரி 10:00. ஸோ அதனால 8:00 7:30 ட்ரெயின் நான் வந்து புடிப்பேன். ஆ அதுவும் இதே மாதிரி ஹெக்டிக்கா தான் இருக்கும். பட் அந்த ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் மாதிரி இல்ல. ட்ரெய்னிங் போனது வந்து நானு துறைப்பாக்கம் ஏரியால போனேனா, ஸோ அது எங்க ஏரியாலேருந்து 2 மணி நேரம் அதுவும் டிராஃபிக்லாம் மாட்டி மாட்டி. ஸோ அதனால அவ்ளோ நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு மெப்ஸ்ல தான் ஒர்க் பண்ணேன். ஸோ எனக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் வந்து செலவாவது கம்மியாச்சு. பட் ஸ்டில் அந்த டிராவல், அதுக்கப்புறம் ஒர்க் அது முடிச்சு நான் வீட்டுக்கு வரதுக்கு 9:00 ட்ரெய்னிங் டைம்ல வந்து 10, 10:30 ஆயிடும். திருப்பி நான் 6:30க்கு போணும். ஸோ ஒண்ணுமே பண்ண முடியாது. வீட்டுக்கு போறது, தூங்குறதுக்கு, எந்திரிச்சு கிளம்புறதுக்கு இப்படின்ற மாரி இருந்தது. ஒரு 1 இயர் இப்படி போச்சு. 1 இயர் கூட இல்ல. ஒரு 7, 8 மந்த்ஸ் தான் சொல்வேன். அவ்வளோ நாள் அப்படி போச்சு. ஐ வாஸ் லைக் வேலைக்கே ஆவாது. இது என்ன இது அப்படின்ற மாதிரி ஆகி, ஓகே லெட் மீ ஸ்டார்ட் ஒரு ஹாபி அப்படின்னு நான் வந்து அப்போ நெறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஐ தாட் ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் அ யூடியூப் சேனல். ஆனா என்ன ஜான்ரா யூஸ் பண்றது லைக் பண்றது அப்படின்றதுல மேபி டிஐஒய், ஸ்கின் கேர், ஹேர் கேர், மேக்கப் அப்படியா இல்லைனா குக்கிங் சேனல் பண்ணலாமா அப்படின்ட்டு இது 2 இருந்தது. ஐ சோஸ் இந்த மேக்கப் ஜான்ரா. அந்த டைம்ல வந்து நெறைய ப்ரவுன் ஸ்கின்னுக்கு இந்த தமிழ் ரீஜன்லயும் வந்து இல்ல. பட் நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்கிலீஷ்ல தான் போட்டுட்டு இருந்தேன். ஸோ இங்கிலீஷ்ல போட்டு அந்த டைம்லயும் வந்துட்டு சவுத் இண்டியன்ஸ்ல நெறைய பேர் வந்து தமிழ்ல இல்ல அப்படின்றதுனால, எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்கோப் இருந்தது அப்போ. அண்ட் ஐ டோன்ட் நோ சம்திங் இஸ் டெர்ரிபிலி ஆஃப் வித் த வே ஐ லுக். ஆல்சோ ஐ அம் கெய்னிங் சோ மச் வெயிட். என் மூஞ்சில அப்படியே சைடு வாக்குல வளர்ந்துட்டு போகுது. எனக்கு நல்லா தெரியுது டிஃபரன்ஸ். இட் இஸ் வாட் இட் இஸ். நான் இன்னும் என்னுடைய ஃபிட்னஸ் ஜர்னிலாம் இறங்கல. ஐ அம் கிவிங் மைசெல்ஃப் சம் டைம் டு அட்ஜஸ்ட் டு திஸ் நியூ ரொட்டீன், நியூ மேரிட் லைஃப் ரொட்டீன். ஸோ இதான் அந்த என் மேக்கப் ஜர்னி அண்ட் என் vlogging அப்படின்றது. மேக்கப்பு, vlogging 2மே அப்படியே ஹேண்ட் இன் ஹேண்டா தான் வந்தது. இதுக்கப்புறம் அதுன்னு கிடையாது. சின்னதுலருந்தே நான் வந்து கொஞ்சம் மேக்கப்ல இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு ஆளு அப்படின்றதுனால, எனக்கு வந்து அது ரொம்ப ஆக்வர்டாவோ, இல்ல வீட்ல வந்துட்டு ரொம்ப நான் கன்வின்ஸ் பண்ண வேண்டியதாவோ, அந்த மாதிரியான ஒரு சினாரியோ எனக்கு வந்து இல்ல. தே ஆர் குவைட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஹெல்ப்ஃபுல் அண்ட் சப்போர்ட்டிவ். ஸோ அந்த ஒரு விஷயத்துல ஐ வாஸ் சோ சூப்பர் லக்கி. ஸோ அது அப்படியே ஆரம்பிச்சு, அது அப்படியே ஃபுல் டைம் இல்ல. அது அப்படியே நெறைய பண்ண எனக்கா அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து சரி ஓகே நம்ம வந்து அப்போ பிரைடலும் பண்ணலாம் அப்படின்ட்டு, பிரைடல் ஹேர் கேர், மேக்கப் கிளாஸஸ்லாம் வந்துட்டு பிரைடல் ஹேர் ஸ்டைலிங் அண்ட் மேக்கப் கிளாஸஸ்லாம் வந்து அட்டெண்ட் பண்ணி, ஐ ஆல்சோ ஸ்டார்டட் டூயிங் பிரைடல் மேக்கப். அதுக்கப்புறம் அதையும் வந்துட்டு நானு ஃபுல் டைமா ஆக்கிடலாம்னு என்னுடைய ஆக்சுவல் 9 to 5 ஜாப குவிட் பண்ணிட்டு, பிரைடல் பிளஸ் யூடியூப்னு பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கொரோனா டைம்ல இருந்து அப்படியே பிரைடல்ஸ்க்கு வந்துட்டு ஒரு பாஸ் விட்டு வச்சிருக்கேன். இப்போ வரைக்கும் நான் அத வந்து ரெஸ்யூம் பண்ணல. பண்ணும்போது ஐ வில் லெட் யூ கைஸ் நோ அபௌட் இட். ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஆல் ஸ்டார்டட். நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல மோனா எப்படி இருப்பீங்க? ஸ்டில் யூடியூப் வீடியோஸ் பண்ணுவேனா? எனக்கு வந்து இஃப் ஐ திங்க் அபௌட் இட், நான் வந்து பேனிக் ஆயிடுவேன். நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ண போறேன்னு யோசிச்சாலே எனக்கு வந்து அப்படின்ட்டு இருக்கு. நான் 10 இயர்ஸ் முன்னாடி 2015ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹாபில ஆரம்பிச்ச ஒரு விஷயமே என்னுடைய கெரியரா ஆயிருந்திருக்குமா அப்படின்லாம் யோசிக்க கேட்டிருந்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் த ஃபியூச்சர் ஹேஸ் ஃபார் மீ. பட் இப்போதைக்கு இருக்க மைண்ட் செட்டுக்கு ஐ வில் கீப் ஆன் டூயிங் திஸ். இதுல எதுவும் பாஸ் நடக்க போறது கிடையாது. எனி டைம் சூன் அவ்வளவுதான் என்னால வந்து சொல்ல முடியும். கிளாஸ் ஸ்கின் மேக்கப் லுக் பண்ணி காட்டுங்க. கிளாஸ் ஸ்கின், ஜூவி ஸ்கின், ட்ரை ஸ்கின், மேட் ஸ்கின் இது எல்லாத்துக்கும் வந்துட்டு பெரிய டிஃப்ரெண்ட்
when it comes to techniques கிடையாது. ப்ராடக்ட்ஸ் மாறுறதுனால மட்டும் தான் அந்த டிஃபரன்ஸ் கிடைக்குது. ஸோ ஐ எம் நாட் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் கிளாஸ் ஸ்கின் மேக்கப். கிளாஸ் ஸ்கின் இல்லைனா அந்த ஒரு ஜூவி ஸ்கின் மேக்கப். பட் யூ கேன் ஈஸிலி அச்சீவ் இட் யூஸிங் ஜூவி ஹைலைட்டர்ஸ், அதுக்கப்புறம் ஜூவி மிஸ்ட், இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ். இந்த 2 ப்ராடக்ட்ஸ் தான் ஆக்சுவலாக இஸ் தி கீ ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஜூவினஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கு. ஸோ ஐ வில் மேபி ட்ரை பார்ப்போம். பட் ஐ டூ ஹாவ் அதர் வீடியோஸ். ஐ திங்க் நான் என்னுடைய சேனலில் வந்துட்டு சில வீடியோஸ் போட்டிருக்கேன், லைக் இந்த ஜூவி மேக்கப் கேட்டகரியில் இருக்கிற மாதிரியான லுக்ஸ். ஐ டோன்ட் நோ ஹவ் திஸ் லைட் இஸ் டூயிங் ஃபார் மேக்கப், பட் பெஸ்ட் மஸ்காரா ஃபார் ஹூடட் ஐஸ், எனி மஸ்காரா வுட் ஒர்க். ஆனால் என்னென்னா நீங்கள் வந்து உங்களுடைய லேஷஸை கேர்ள் பண்ணிவிட்டு ஒரு வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா வைக்கிறீங்கன்னா இட் வுட் லுக் நைஸ் அண்ட் நல்லா வைட் ஓப்பன் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேர்ள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுக்கோங்க நான் சொல்லுவேன். இன்னைக்கு ஃபார் மை ஐ ஷேடோ அண்ட் எவ்ரி திங் என்ன பண்ணலாம்? I just want to like do a very normal basic look. இது கூட எனக்கு வந்து வர ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னன்னா ஐ எம் கைண்ட் ஆஃப் ரிப்பீட்டிங் மை மேக்கப் அப்படின்றது. ஐ நோ, ஐ அக்ரி. என்னன்னா நான் ரொம்ப பெருசா எக்ஸ்பெரிமெண்டலாக வந்துட்டு எதுவும் பண்றது கிடையாது. ஓகேவா? ஐ ஹாவ் மெனி ரீசன்ஸ் ஃபார் இட். ஆனால் அதெல்லாம் நான் எக்ஸ்கியூசஸாக கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஐ பேட்லி மிஸ் மேக்கிங் ஆல் தோ கலர் தீம் மேக்கப் லுக்ஸ் அண்ட் ஆல். ஆனால் இப்போ வந்து த டைம் இஸ் நாட் ரைட், நாட் ப்ராப்பர்லி செட்டிங் ஃபார் மீ. அதனால் மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதெல்லாம் ஒரு ரீசன், ஓகேவா? பட் ஐ நோ இட் இஸ் ஆல் லுக்கிங் கைண்ட் ஆஃப் ரிப்பீட்டிவ். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் டைம் கொடுங்க. ஐ கெட் பேக் ஆன் ட்ராக் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு வைப் திஸ் லிப் ஸ்டைன் ஆஃப். இந்த லிப் ஸ்டைன் வந்து ஆக்சுவலாக நீங்கள் போட்டுட்டு வைப் பண்ண வேண்டிய ஒரு லிப் ஸ்டைன். இதுவே எனக்கு ஸ்டார்டிங்கில் தெரியல, ஓகேவா? நான் இதே வந்து அந்த வினைல் இங்க் லிப்ஸ்டிக் மாதிரி வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் நல்லா தான் இருந்தது. பட் யா, ரிப்பீட்டட் மேக்கப்புக்கு இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் ப்ராக்டிக்கலாக நான் போடுற மேக்கப் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிற மாதிரி இருக்குது. புது ப்ராடக்ட்ஸ் மேபி நான் வந்துட்டு காமிக்காததுக்கு ரீசன் என்னென்னா, நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து சேர்ந்துருச்சு. ஸோ கொஞ்சம் யூஸ் பண்ணி முடிப்போம், நிறைய வேஸ்ட் ஆகுற மாதிரியும் இருந்தது. லைக் நான் ஒழுங்காக யூஸ் பண்ணாமலே வேஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸோ கொஞ்சம் ஒரு கேப் விடலாம், லைக் ஃபார் ட்ரைங் நியூ மேக்கப் அப்படின்ட்டு. பட் இப்போ திடீர்னு ஒரு 2 நாள் முன்னாடியிலேருந்து ஒரு ஸ்பார்க் வந்திருக்கு. மேபி ஐ ஹாவ் டு லைக் இன்வெஸ்ட் அ சர்டன் அமௌண்ட் ஆஃப் மணி ஒரு மந்த்லி பர்ச்சேஸ்க்கு. அதை நான் ரொம்ப நாள் முன்னாடி பண்ணிட்டு இருந்த ஒன்று. பட் அதை நடுவில் நான் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன், லைக் மேக்கப் பர்ச்சேஸஸ்க்கு, முக்கியமாக இந்த என்னுடைய வேலைக்காக நான் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. என்ன ஆயிடுச்சுன்னா, நடுவில் நான் நிறைய ஷேட்ஸில் வந்துட்டு லைக் நம்பி வாங்கி ஏமாந்துட்டேன். எதுவும் என்னுடைய ஷேடுக்கு வந்து ஒர்க் ஆகாத மாதிரி இருந்தது. ஸோ இட்ஸ் லைக் வெரி டிசப்பாயிண்டட். என்ன ஜஸ்ட் அனதர் ஒரு ஃபேர் ஸ்கின் டோனுக்கு சூட் ஆகுற மாதிரியான ஒரு ஷேட், அது மீடியம் டார்க்னு வச்சு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் சில டர்ன் ஆஃப்ஸ் இருக்கிறத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ப்ரான்சர், அஃபோர்டபுள் ப்ரான்சர் பாருங்க, டப்பா உடஞ்சு கூட யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ மேக்கப் ப்ரிப்பரேஷன் அப்படின்னா, திஸ் இஸ் ஆக்சுவலி ஒர்க்கிங் ஃபார் மீ. ஸோ இதுவே இருக்கும்போது ஐ யூஸ் திஸ் அஃபோர்டபுள் சைடில் அப்படின்ட்டு வருது. இந்த ஹூடா பியூட்டி, இது பெனிஃபிட், இதுலாம் கொஞ்சம் ஷேட்ஸ் இருக்குது. பட் அகேன் அதெல்லாம் அஃபோர்டபுள் சைடில் வராது. ஐ நோ யூ ஆஸ்க் மீ லைக் எனக்கு அஃபோர்டபுள் சைடில் பட்ஜெட்டில் வந்து நல்ல ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கன்சீலர்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுங்க, ப்ரான்சஸ் ஆப்ஷன்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு. பட் எனக்கு பிடிச்ச மாதிரி ஆர் ஈஸியாக மார்க்கெட்டில் அஃபோர்டபுளாக அவைலபிளாக இருக்கிற நல்ல நல்ல ஷேட்ஸ் எதுவும் இப்போ வரைக்கும் நான் பார்க்கல. இது வந்து இந்த ப்ரான்சர் ஷேட்னால, கன்சீலர் ஷேட்னாலன்னு மட்டும் கிடையாது. இட் கம்ஸ் வித் அதர் ப்ராடக்ட்ஸும் கூட. ஐ தாட் ஐ ஷுட் டெஸ்ட் தி லாரியலோட இன்ஃபாலிபிள் செட்டிங் ஸ்ப்ரே. ஆனால் நான் இதை யூஸ் பண்ணிட்டேன். லிப் ஷேட்ஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் பர்ஃப்யூம்ஸ் இந்த கேட்டகரிக்குள்ளே கேட்டிருக்கீங்க. லிப் ஷேட்ஸ் வந்துட்டு எனக்கு இப்போது உண்மையாகவே எனக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இருக்க ஒரு பிராண்ட் வந்து எனக்கு கம்ஸ் டு லிப் ப்ராடக்ட்ஸ் வந்து மார்ஸ். தே மேக் வெரி குட் குவாலிட்டி லிப்ஸ்டிக்ஸ் ஃபார் த ப்ரைஸ். ஓகே, இந்த ப்ரைஸ்க்கு கன்வின்சிங்காக இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப விரும்பி ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் யூஸ் பண்ணுற ஒரு பிராண்ட் வந்து மார்ஸ் இதுதான். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
அண்ட் பெர்ஃப்யூம்ஸ்ன்னு வரும்போது வந்துட்டு, ஐ ஆம் லைக்கிங் இந்த பெல்லா விட்டாவோட ரேஞ்ச் ஆஃப் பெர்ஃப்யூம்ஸ். மினிசோ அது நல்லாருக்கும். உங்களுக்கு நேர்ல போய் நீங்க டெஸ்ட் பண்ணி கூட வாங்கலாம். அண்ட் வேற அஃபோர்டபுள் பெர்ஃப்யூம்ஸ். ப்ளம் இது நல்லாருக்கும். லைக் டிஃபரெண்ட் சைஸஸ்ல கிடைக்கும் உங்களுக்கு. குட்டி சைஸ் வாங்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய பட்ஜெட் வந்துட்டு ஆக போறது கிடையாது. இது வந்து ரீசென்ட்டா வாங்குன Laneige ஒரு டின்டட் லிப் கிளாஸ். இந்த கலர் வந்து இட்ஸ் நாட் மை ஆக்சுவலி ஃபேவரைட். இது ஒரு பேல் மோவ் பிங்க். ப்ரவுன் ஸ்கின்ல இருக்கவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் வாஷ்ட் அவுட்டா இருக்க மாரி இருக்கும். இந்த மாரி லிப் பாம்லாம் போட்டா மட்டும் தான் நல்லாருக்கும். இது ஒரு கூல் டோன் ப்ரவுன் பிங்க் மோவ் கலர். ரொம்ப ஆசையா வாங்குனேன் ஆனா நானு. இதான். இந்த மாரி தான் ஆகும். ஐ ஷுட் ஹவ் கான் ஃபார் அந்த ஒரு டார்க்கர் ப்ரவுன் இல்லன்னா அந்த மல்பரி பிங்க் கலர். ஆனா, என்கிட்ட அந்த கலர்ஸ் இருந்த மாரி இருந்தது. ஐ வாண்டட் தட் அந்த ஒரு ஒரு மோவ் பிங்க் கலர். ஆனா, இது இந்த மாரி ஒரு பேஸ் இல்லாம நான் போடுறேன் அப்டின்னா, அது எனக்கு ஆக்சுவலான டிசையர்ட் லுக் வந்து குடுக்க மாட்டேங்குது. ஸோ, திஸ் இஸ் இட். டஸ்கி ஸ்கின் டோனுக்கு ஐ மேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ மேக்கப், ஐ ஷேடோ நீங்க கேட்குறீங்க அப்டின்னா, ஐ ஷேடோக்கு யூ கேன் யூஸ் ப்ரவுன் இல்லன்னா பீச் கலர்ல இருக்கக்கூடிய மேட் கலர்ஸ் ஆர் ஈவன் ஷிம்மர் கலர்ஸ். ஷிம்மர் கலர்ஸ்ன்னு வரும்போது, எனி கோல்ட் அண்டர்டோன்ல இருக்கக்கூடிய கலர்ஸ் வுட் ஆக்சுவலா ஒர்க் சோ குட். ஸோ எது வேணா நீங்க யூஸ் பண்ணலாம். பட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சேஃபர் சைட்ல இருக்கிற மாதிரியான கலர்ஸ். பிரைட்ஸ்க்கு மேக்கப் நல்லா ஸ்டே இருக்கணும். என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து சாம்பார் நல்லா ருசியா இருக்கணும். எப்படி சாம்பார் வைக்கணும்னு கேட்குற மாரி இருக்கு. ஸோ நம்ம ஸ்க்ராட்ச்ல இருந்து தான் வந்து சொல்லணும். இத வந்து ஒரு இந்த மாதிரி டக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு விஷயம் நான் என்ன சொல்லுவேன்னா, லைக் சாம்பார்ல கடைசியா கொத்தமல்லி போட்டா அப்படியே அப்படி தூக்கி விடும். அந்த மாதிரி நீங்க வந்துட்டு ஒரு நல்ல ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வந்து வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய பிரைட்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, திஸ் வில் டெஃபினட்டா ஹெல்ப் த மேக்கப் டு ஸ்டே லாங்கர். ஸோ அதில வந்துட்டு எனக்கு பிடிச்ச சில செட்டிங் ஸ்ப்ரே வந்து Kryolinோட ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேன்னு இருக்கும். செட்டிங் ஸ்ப்ரேன்னு இருக்காது. ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேன்னு இருக்கும். ஸோ Kryolinோட ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே, அதுக்கப்புறம் ஐ ஆல்சோ வாண்ட் டு ட்ரை இந்த ஒன் சைஸோட ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. அப்புறம் இப்ப L'Orealோட இன்ஃபால்பிள் ஸ்ப்ரே வந்துட்டு நெறைய நல்ல ரிவ்யூஸ் வந்து வாங்கிட்டு இருக்கு. அது நான் ட்ரை பண்ணிட்டு என்னன்னு சொல்றேன். பட் இதுவரைக்கும் நான் யூஸ் பண்ணதுல ஐ ரியலி லைக் Kryolinது Urban Decay அண்ட் Charlotte Tilbury. Charlotte Tilbury வந்து டீசென்ட் ஸ்டே தான் குடுக்கும். பட் அந்த ஒரு நல்ல ஒரு ஜூவியான ஒரு லுக் வந்து குடுக்கும். பட் Urban Decay அண்ட் Kryolan வந்துட்டு அப்படியே ஸ்டே புட்டா இருக்கும். இதுல எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஐ வுட் சே லைக் Kryolan வந்து டாப் நம்பர் 1. லைக் போடுறது அப்படியே இருக்கும். நீங்க எவ்வளோ வேணா ஸ்வெட் ஆகுங்க, எவ்வளோ வேணா மேக்கப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமலே இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. சொல்ல மாட்டேன் நானு. மேக்கப் நீங்க வந்து ஸ்வெட் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா பிரேக் ஆகும் மேக்கப். நீங்க எதுலயாவது போய் உங்க சர்ஃபேஸ் படுது அப்படின்னா, மேக்கப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே. அது ஆனாலும் உங்க முகத்துல இருந்து எல்லா மேக்கப்பும் கலந்து போறது கிடையாது. இது வந்து ஒரு நல்ல ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேயும், நல்ல டெக்னிக்ஸ், நல்ல பிரைமர், நல்ல கன்சீலர், பேஸ் எல்லாம் நீங்க ஒழுங்கா பண்றீங்கன்னா, இது வந்து அத பார்த்துக்க போகுது. ஸோ மேக் ஷூர் லைக் பேஸ்மெண்ட்லேருந்து எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்ட்டு ஆல்சோ ஒரு ஃபினிஷிங் ஸ்ப்ரே வந்து நல்ல ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேயா நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அது வந்து செர்ரி ஆன் டாப் மாதிரி உங்க மேக்கப்ப லாங் லாஸ்டிங்கா பார்த்துக்க போகுது. ஒன் லாஸ்ட் கொஸ்டின் அதோட நம்ம வந்துட்டு நீங்க முடிச்சிடலாம். ஒரு பிரைமர் வந்து பிபி கிரீம் முன்னாடி போடணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவசியம் கிடையாது. சன்ஸ்கிரீன் போட்டு மேல நீங்க பிபி கிரீம் போடுறதே வந்து போதுமானது. பட் பிரைமர் போடுறீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டும் வந்து குடுக்க போகுது. மேண்டேட்டரி கிடையாது. பட் ஸ்டில். ஸோ கைஸ் இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்ல கொஸ்டின்ஸ் இருக்கு நீங்க கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இன் தி காமெண்ட்ஸ் பிலோ. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.